பல வருட பாத்ரூம் உப்பு கரையை நிமிஷத்தில் போக்கிடலாங்க. அது எப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம். டே டு லைஃப்பில் தேவையான முக்கியமான குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து குக்கர் வந்து நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டில் அப்படியே அழுக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒரு அழுக்கு வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். பாருங்கள், நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து டெய்லி வந்து அதை வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்தளவு நமக்கு வந்து அழுக்கு இருக்கிறது தெரியாது. அதை அப்படியே வந்து நாள் போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஏதாவது வந்து ஃபுட் பாய்சன் ஆகி நம்ம வயிற்றுக்கு ஏதாவது வந்து உபாதைகள் உண்டு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை சூப்பராக வந்து நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து பேஸ்ட் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது வந்து டிஷ் வாஷ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நார்மல் தண்ணியில் அந்த பெல்ட்டை ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி 4 சைடு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா குக்கர் பெல்ட்டில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் நமக்கு. நான் இப்போ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் அப்படியே பெல்ட்டை வந்து காமிக்கிறேன் எந்தளவு வந்து அழுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வைக்க வேணாம். அதில் வந்து ஏதாவது வந்து பாக்டீரியாக்கள் ஏதாவது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே வச்சு குக் பண்ணுறதுனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். அதையும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 15-20 நாளைக்கு நம்ம அதை அப்படியே தொட வேண்டாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து வெந்நீரை நல்லா அது உள்ளே வந்து ஊற்றி விட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றி விடும்போது அதில் இருக்கிற பாக்டீரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு வெளியாகிடும். இப்போ பெல்ட் நல்லா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இதை வந்து மறுபடியும் ஒரு நார்மல் வாட்டரில் நல்லா வந்து நம்ம கழுவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ மறுபடியும் வந்து நான் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம பொருள் வாங்குறதுக்காக கட்டப்பையெல்லாம் நம்ம கடைக்கு கொண்டு போவோம். கட்டப்பை கொண்டு போகும்போது அதில் நிறைய வெயிட்டான பொருள் வைக்கும்போது அதில் கம்பு வந்து ஒரு கம்பு உடச்சிரும். இன்னொரு கம்பு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக அப்படியே அந்த பேக்கை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இன்னொரு கம்பு அந்த கட்டப்பையோட குச்சியை வந்து நம்ம இந்த மாதிரி கலட்டி வச்சிடலாம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக ஒரு லப்பர் பேண்டை மாட்டி விட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீடுகளில் பொருள்லாம் நிறைய வச்சுருப்போம். அது வந்து நம்ம வந்து கையை விட்டு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து ஊறுகாய் பாட்டிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா எண்ணெய் பாட்டில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாய் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஆனால் பாட்டில் என்னவோ கிளாஸ் பாட்டிலாக இருக்குது பாருங்கள். அதனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணது. இந்த மாதிரி கட்டப்பை குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரப்பரை வந்து அந்த கட்டப்பை குச்சியில் தான் வச்சு கட்டி இந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம டேரெக்டாக வந்து கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அடியெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலாம் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்கள்லாம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. அதை டெய்லி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாது. வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து பாட்டில் சுத்தமாக நீட்டாக இருக்கும். இதே மெத்தடை பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து க்ளீன் பண்ண முடியாத பாட்டில் பொருள் ஏதாவது இருந்தாலுமே இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லெமன் தான் எடுத்துருக்கேன். இந்த லெமன் வந்து கொஞ்சம் காஞ்சி போச்சு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஆஃப் லெமன் மட்டும் நமக்கு போதுமானது. இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற விதைகள் ஃபுல்லாமே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். விதைகள் வந்து நமக்கு தேவையில்லை.
இப்போ எலுமிச்சம்பழத்தோட விதை ஃபுல்லாகவே நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த லெமன் ஜூஸோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வாசலுக்கு கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற கோலம் மாவில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணோம் இல்லையா ஹார்பிக்கு, உங்ககிட்ட வந்து ரெட் கலர் ஹார்பிக் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஹார்பிக் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து புசு புசுன்னு நமக்கு வந்து நல்லா பொங்கி வருது பாரு. இந்த பதம் வந்து நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு கை வந்து கொஞ்சம் வலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தான் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து பல வருஷமாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாத பாத்ரூம் உப்பு கரையை தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து விட்டாச்சு. இது ரொம்ப வருஷமாக அப்படியே க்ளீன் பண்ணாமையே விட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து உப்பு படிஞ்சு போயிருக்குது பாருங்கள். அதுவும் நாங்கள் கடலோரம் இருக்கிறதுனால இந்த பாத்ரூம் டோரை வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டேன். சரி, அதனால் வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம லிக்விட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கரகரன்னு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். உங்ககிட்ட வந்து கோலமாவு இல்லை அப்படின்னா நீங்கள் நைஸ் உப்பு கூட இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நைஸ் உப்பு, கோலமாவு இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சேர்த்து இப்போ கொஞ்சமாக வந்து அந்த ஸ்க்ரப்பரில் அந்த லிக்விட் எடுத்து நல்லா வந்து கரகரன்னு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பீடாகவும் விடலை, ஸ்லோவாகவும் விடலை, அப்படியே வீடியோ வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். லைட்டாக தான் நம்ம வந்து அதை வந்து தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த உப்பு கரை ஃபுல்லாகவே உறிஞ்சு அப்படியே கொட்டிடும். நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோலமாவு அப்படி இல்லைனா எதனால் கலக்கிறோம் அப்படின்னா உப்பு கரை வந்து அப்படியே வந்து கழண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கோலமாவு அப்படி இல்லைனா நான் வந்து சால்ட்டு சேர்க்க சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது நான் நார்மலாக வந்து லைட்டாக தான் தேய்க்கிறேன். அப்போவே பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். நீங்கள் எப்போதும் வந்து நீங்கள் வந்து ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா விடாப்பிடியான உப்பு கரையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டோர் வந்து அப்படியே வந்து அரிச்சு எடுத்துரும். அதனால் வந்து நம்ம வந்து ஹார்பிக் வந்து ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 2 டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதுமானது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து டிடர்ஜென்ட் அந்த லிக்விட் ரென்னு சர்ஃபெக்சல் அந்த மாதிரி லிக்விட்லாம் கூட நம்ம வந்து இதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்பிக் வந்து நீங்கள் அந்தளவு வந்து யூஸ் பண்ண வேணாம். ரொம்ப வந்து உப்பு கரையாக இருக்கிற டைமில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹார்பிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக நம்ம கழண்டு வருது பாருங்கள். நான் நல்லாலாம் தேய்ச்சிலாம் எடுக்கல, லைட்டாக தான் வந்து நான் தேய்ச்சி எடுக்கிறேன். அப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் தண்ணி ஊற்றி வந்து உங்களுக்கு அலசி காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாகவே நான் வந்து டோர் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடியிலலாம் ரொம்ப வந்து உப்பு கரையாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லாமல் உங்கள் வீட்டில் தேங்காய் நார் வந்து இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நார் வந்து தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் நாரை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடியில் வந்து நம்ம தேய்க்கும் போது ரொம்ப வந்து கரையாக இருக்குது இல்லையா, நல்லா வந்து பிடிச்சி போன மாதிரி வந்து உப்பு கரை நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நாரை கூட நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்து அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ரீயூஸ் கூட பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நான் டோரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலேயும் லிக்விட் வச்சு நல்லா ஃபுல் டோரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்குது. இப்போ அடியில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தேய்ச்சா தேவலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சில்வர் ஸ்க்ரப்பர் எடுத்து நான் இந்த மாதிரி அந்த லிக்விடை வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அடியில் வந்து நல்லா பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா வந்து அடியில் தான் வந்து அதோட நம்ம வந்து குளிச்சு பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த அடியில் வந்து நிறைய உப்பு வந்து நல்லா சேர்ந்து போய் நல்ல கரை அதிகமாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி வந்து பாத்ரூம் கதவு வந்து நிறைய வந்து உப்பு கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணி டோரை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா புதுசு மாதிரி நல்லா தகன்னு மின்னும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம வந்து டோரை வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் வந்து அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்படியே வந்து நம்ம விட போகிறதில்ல. கொஞ்சமாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் எடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம பாத்ரூமில் ஏதாவது வந்து குளிக்கிறோம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து பாத்திரம் ஏதாவது கழுவும் போதும் கூட தண்ணி வந்து டோரில் பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து உப்பு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. அழகாக நம்ம அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோரை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
நல்லா புதுசு மாதிரி நல்லா பழப்பழன்னு மின்னது பாருங்கள். டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.